நீதிபதியை வச்சு பேச வைக்கணும், அந்த இடத்துல விஹெச்பி மீட்டிங் போடணும், இந்துக்களை ஒருங்கிணைக்கணும், அது மாதிரியான ஏதாவது வேலைகள் நடக்குதா? செயல்பாடா தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா யோகி ஆதித்யநாத்துடைய முதலமைச்சராக இருக்கிறத தொட்டு இந்த மாதிரியான கூட்டங்கள் சாத்தியப்படுது. அவங்க இதை பற்றி கொஞ்சம் கூட ஒரு தப்பாக நினைக்கல. இங்கே எந்த ஆட்சி இருந்தாலுங்க, திமுகவோ அதிமுகவோ, அங்கே கோர்ட்டுக்குள்ளே இப்படி நடத்தணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அந்த குறைந்தபட்ச ஒரு நியாயத்துக்குள்ளதான் இங்க செயல்படுவாங்க. அவங்களுக்கு இந்த நியாயங்களே கூட தெரியலன்னு நான் பாக்குறேன். அவர் அங்க பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடூரமாக தான் பேச்சு, அவருடைய பேச்சு. அதாவது அவர் கத்முல்லான்னு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. ஆமா, காத்முல்லா அப்படின்றது ஏதோ ஹிந்தி வார்த்தை. எனக்கு நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி அது வந்து ஒரு ஸ்லர்ன்றாங்க. ஸ்லர்ன்ற கெட்ட வார்த்தை. வாட்ஸ்அப்ல ஒருத்தர திட்டுறதுன்னா இங்க எப்படி நீங்க ஸ்க்ரோல் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி காத்முல்லா அப்படின்ட்டு இஸ்லாமியர்களை சொல்றாங்க. சட்டங்களே ஒத்து போகணுங்கிறார். பெரும்பான்மையினுடைய நலனுக்கும் மகிழ்ச்சிக்கும் எதுவோ அதுக்கு உரியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. நீ குரானை ஃபாலோ பண்றவரா இருக்கட்டும், நீ வந்து பைபிளை ஃபாலோ பண்றவரா இருக்கட்டும், நீ இந்து. யார் வந்து இந்த தேசத்தைக்காக தியாகம் பண்ண நினைக்கிறாங்களோ அவர்கள் அத்தனை பேரும் ஹிந்து. நீ குரானை ஃபாலோ பண்ணாலும் சரி, பைபிளை ஃபாலோ பண்ணாலும் சரி, அதாவது இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் அது ஹிந்து. அது எப்படி? அப்போ அவர் வந்து ஒரு நீதிபதியா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கான்ற ஒரு கேள்வி எழுகிறது. அப்போ அவர்கிட்ட ஒரு நியாயம் கிடைக்குமா, அவருடைய கோர்ட்ல நியாயம் கிடைக்குமா அப்படின்ற பிரச்சனை எழுது.